பருவநிலை மாற்றம் காரணமாக வெப்ப அலை முன்னெப்போதும் இல்லாத வகையில் வாட்டி வதைத்து வருகிறது. இந்த நிலையில் எதிர்காலத்தில் பருவநிலை மாற்றத்தின் தாக்கத்தால் ஏற்படும் பேரழிவு எப்படி இருக்கும் என்பது பற்றி வெளியாகி இருக்கும் தகவல் உங்களுக்கு மேலும் அதிர்ச்சி ஊட்டலாம். இது பற்றி துறைசார் வல்லுநருடன் நான் நடத்திய கலந்துரையாடல் இது. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்க கண்டத்தில் இருந்த இந்திய துணைக்கண்டம் இயற்கையாக ஏற்பட்ட பெரும் பிளவு காரணமாக நகர்ந்து ஆசிய கண்டத்திற்கு வந்தடைந்ததாக பல்வேறு ஆய்வுகள் கூறுகின்றன. இமயமலை உருவாகவும் இந்த பிளவுதான் காரணம் என்கிறார்கள். இதனாலேயே ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே மனிதர்களின் தோற்றம், நாகரிகம் சார்ந்த பல்வேறு கூறுகளில் ஒற்றுமைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அடிப்படையிலேயே ஆப்பிரிக்க வரைபடத்திற்கும் இந்திய வரைபடத்திற்கும் தோற்ற அமைப்பில் ஒற்றுமை இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். இவ்வாறு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்க கண்டத்தில் இருந்து பிரிந்த இந்திய நிலப்பகுதி எப்படி ஆசிய கண்டத்தை நோக்கி நகர்ந்ததோ அதேபோல பூகோள ரீதியாக நியூபியன் பிளேட், சோமாலியன் பிளேட் என ஆப்பிரிக்க நிலப்பரப்பு இரண்டாக உடைந்து கிழக்கு ஆப்பிரிக்க பகுதி மட்டும் இந்திய துணைக்கண்டத்தோடு இணைய வாய்ப்பு இருப்பதாக புவியியல் ஆராய்ச்சி அதிர்ச்சியூட்டுகிறது. இதனை உறுதிப்படுத்தும் விதமாக கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளான உகாண்டா, தான்சானியா, கென்யா, சோமாலியா உள்ளிட்ட நாடுகளில் இப்போதே பூமிக்கிடையே பல ராட்சத பிளவுகள் அவ்வப்போது ஏற்பட்டு வருகின்றன. GPS அளவீட்டின்படி கிழக்கு ஆப்பிரிக்காவின் பூகோள தகடுகள் ஆண்டுக்கு சராசரியாக 7 மில்லிமீட்டர் நகர்ந்து வருகிறது. ஒருவேளை கிழக்கு ஆப்பிரிக்க நிலப்பகுதி இந்தியாவோடு இணைந்தால் அது ஒரு புதிய கண்டமாக பரிணமிப்பதோடு எவரெஸ்ட் போன்ற மிக உயரமான மலைத்தொடரும் உருவாகக்கூடும் என ஆராய்ச்சியாளர்கள் யூகிக்கின்றனர். அதாவது இந்தியாவின் மேற்கு கடற்கரை பகுதிகளான குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா மற்றும் கேரளாவை உள்ளடக்கி உருவாகும் இந்த மலைத்தொடர் இமயமலையை விட மிக உயரமாகவும் உறைய வைக்கும் பனியுடன் கூடிய குளிர் பிரதேசமாகவும் இருக்கும் என விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். அப்படியானால் தமிழ்நாட்டை ஒட்டி இருக்கும் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட இந்த நிலப்பரப்பின் சீதோஷ்ண நிலை காஷ்மீர் மற்றும் இமயமலையை போல் பனிபடர்ந்த குளிர் பிரதேசமாக மாறிவிடும் என அஞ்சப்படுகிறது. இதுபற்றி சேலம் அரசு கலை அறிவியல் கல்லூரி புவி அமைப்பியல் துறை பேராசிரியர் திருக்குமரனிடம் பேசினோம். இந்த பிளவு எதனால ஏற்படுது? இதுக்கும் காலநிலை மாற்றத்திற்கும் தொடர்பு இருக்கா? இந்த மாதிரியான பிளவுகள் ஜியாலஜிக்கல் ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டோம்னா பூமிக்கு உள்ளார நடக்கக்கூடிய மேக்மேட்டிக், அதாவது பாறை குழம்புகளுடைய ப்ளூம் சொல்லுவோம். அந்த ப்ளூமுடைய மூவ்மெண்ட்னால நடக்கக்கூடிய பிளவுகள், அது மாதிரி பிளவுகள் உருவாகுது. இந்த கிளைமேட் இதை அஃபெக்ட் ஆகும்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா உலகத்துல நடந்திருக்கக்கூடிய அத்தனை காலநிலை மாற்றங்களுக்கும் இந்த டெக்டானிக்ஸ் மூவ்மெண்ட் தான் முக்கிய பங்கு வகிக்குது. இப்ப இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெஸ்டர்ன் காட்ஸ், சஹ்யாத்ரின்னு சொல்லுவோம். சஹ்யாத்ரி ஹிமாலயன் மவுண்டைன்ஸ் கொலிஷன்னால திருப்பி தனியா பிளாக் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. அந்த ரைஸ்னாலதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சதர்ன் இந்தியாவில மான்சூன்ல செட் ஆகுதுங்க. ஸோ கட்டாயமாக இந்த மாதிரியான மூவ்மெண்ட்கள், அதாவது பிளவுகளோ அல்லது பொல்யூஷன்ஸ், ஒரு பிளேட்டோட இன்னொரு பிளேட் மோதுவதால ஏற்படக்கூடிய மவுண்டைன் ரைஸ், புரோஜனி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா கட்டாயமாக கிளைமேட்டை கண்ட்ரோல் பண்ணும். ஆண்டுக்கு சராசரியா 7 மில்லிமீட்டர்னு சொன்னா இன்னும் எத்தனை ஆண்டுகள்ல இந்த பிளவும் இணைப்பும் நடைபெறும்னு எதிர்பார்க்கலாம்? இந்த நகர்தல் கண்டினியூ ஆகுமா அப்படின்ற அதுவே மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா 3 பிளேட் சந்திக்கும் போது ஏதாவது ஒன்று பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆயிரும், மூவ் ஆகாது, எந்த ஒரு சேஞ்ச் இல்லாம அப்படி நின்று போயிடும். சொமாலி பிளேட்டுக்கும் இந்தியன் பிளேட்டுக்கு நடுவுலயும் இதே மாதிரியான பிளவு ஒன்று இருக்கு. சோ அந்த பிளவு பாத்தீங்கன்னா ஒரு 50 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி ஆக்டிவா இருந்தது. அப்போது பாத்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு 10 மில்லிமீட்டர் 5 மில்லிமீட்டர்னு சொல்லிட்டு அது அந்த நகர்தல் இருந்துட்டு தான் இருந்தது. ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் 10 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அது ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. அந்த மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இமாலயா ஆல்மோஸ்ட் அதனுடைய மேக்சிமம் க்ரோத் ரீச் பண்ணதுனால அந்த பிளவுல இருந்து வரக்கூடிய அந்த புஷ் ஸ்லோவா ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை ஆப்பிரிக்க நிலப்பகுதி இப்படி ரெண்டா உடைஞ்சா அது இந்திய துணைக்கண்டம் மேல மோத வாய்ப்பு இருக்கா? சோ சப்போஸ் இதே மாதிரியான 7 மில்லிமீட்டர் பர் இயர் மூவ் ஆகுது அப்படின்னா ஆனது ஒரு 200 மில்லியன் வருடங்கள் கூட ஆகலாம் அது. ஆனா அது போகும்போது இந்தியாவுடைய நிலைமை என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு யூகிக்க முடியாத விஷயமா தான் இருக்கும் அது. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு 100 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகை ஆண்ட டைனோசர் மாதிரி ஒரு விலங்குகள்லாம் திடீர்னு காணாம போயிடுச்சு. நம்ம அடுத்து 200 மில்லியன் வருடங்கள்ன்றது ஒரு மிகப்பெரிய காலகட்டம் அது. இப்போ இந்த காலகட்டத்துல ஒரு 12,000 வருடங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல எங்கர் ட்ரையாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்துல அதுக்கு முன்னாடி வரைக்கும் உலகம் முழுக்க ஒரு
ஸ்னோபால்னா எல்லா இடங்களிலும் பனி பறந்து இருந்திருக்கு, ஐஸ் கவர் ஆகிருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஐஸ் மெல்ட் ஆயிட்டு நம்ம வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்றது வந்து கரெக்டா ஒரு 12,000 வருடங்களுக்கு முன்பு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு உயிரினம் வந்து அந்த உலகை ஆண்டு வந்திருக்கு. இப்போது மனித இனம் ஆண்டுட்டு இருக்கு. இது என்ன ஆகும்ன்றது மிகப்பெரிய கேள்விக்குறியான விஷயம். இதுல இந்த 200 மில்லியன் வருடங்களுக்கு கழித்து இது மோதுமான்றது ஒரு யுகத்துக்கே அப்பாற்பட்ட விஷயமா தான் எனக்கு படுதுங்க. பருவநிலை மாற்றம் காரணமாக நிகழும் இத்தகைய பேரழிவுகள் ஏற்பட பல லட்சம் ஆண்டுகள் ஆகலாம் என்றும் அப்போது மனித இனம் இருக்குமா என்பதும் கேள்விக்குறிதான் என்பதே விஞ்ஞானிகளின் கருத்தாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.